சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, நேர்மறையான சக்தி நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலே எல்லாமே வளமா சுத்தணும். வளமா எது பண்ணினாலுமே நல்ல நேர்மறையான சக்தி வரும். எதுவுமே நம்ம அப்பிரதட்சிணமா பண்ணினோம் அப்படின்னா அது எதிர்மறை சக்தியா தான் இருக்கும். அப்ப நம்ம வாசல்ல கோலம் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா, அது சில சமயத்துல அந்த வாட்டம் இடது பக்கமா சுத்தி வராப்புல இருக்கும். வலமா வராம இடப்பக்கமா சுத்தி வரா மாதிரி இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் வரும். அந்த மாதிரி கோலம் போடக்கூடாது. இந்த படிக்கோலம்லாம் போடும்போது பார்த்துருக்கேன், அந்த குச்சி அந்த அந்த சர்க்கிளை இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இடமா சுத்தக்கூடாது. அதே மாதிரி தோசை நம்ம வாக்கும்போது கூட அந்த கரண்டி வலமா தான் சுத்தணும், இடமா சுத்தக்கூடாது. அதுல எண்ணெய் விடுறோம் அப்படின்னாலும் அது வலமா தான் சுத்தணும், இடமா சுத்தக்கூடாது. எங்கெல்லாம் நம்ம இடமா சுத்துறோமோ அங்கெல்லாம் எதிர்மறை சக்தி வருது. அதனால எது இந்த மாதிரி கோலம் போடுறதோ, ஸ்வஸ்திக் கூட பாருங்க, நம்ம வலமா தான் கொண்டு வரணும். உல்டா ஸ்வஸ்திக், இதை சுத்தி விட்டீங்கன்னா இப்படி சுத்தம் ஸ்வஸ்திக். நீங்க ஹிட்லருடைய ஸ்வஸ்திக் உல்டா பார்த்தீங்கன்னா, சுத்தி விட்டீங்கன்னா இப்படி சுத்துறாப்புல வரும். அதனால தான் அவருக்கு ஃபெயிலியர். அதனால இந்த கோலம் போட்டாலும் சரி, நம்ம தோசை போட்டாலும் சரி, எண்ணெய் விட்டாலும் சரி, எல்லாமே வலமா வரணும், இடமா வரக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.